Just feel it. வணக்கம் மக்களே, நீங்கள் இன்னும் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் மிக முக்கியமான இன்றைக்கு எங்களோட நாட்டில் நிலவக்கூடிய அசாதாரண காலை சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை தான் நான் இன்றைக்கு உங்களுக்காக சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட நாட்டில் நிலவக்கூடிய அசாதாரண இந்த வானிலை தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கி முக்கியமானதாக இருக்குது. அதனடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வளிமண்டல திணைக்களம் எங்களுக்கு ஒரு முக்கியமான சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்ப தொடர்பான ஒரு சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்களம் விடுவிச்சிருக்குது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்படுத்தக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆழ்ந்த காற்று தாழ்வு நிலையாக மாறியிருக்குது. அதன்படி இன்று முற்பகல் 11 மணி அளவில் மட்டக்களப்பில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவண்ணாமலையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலையும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டினுடைய கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இது நாளைய தினம் சூறாவளியாக வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்கொள்ளப்படுத்திருக்கிறது. அதே போல் இந்த தாக்கத்தினால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுவதோடு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வளிமண்டல திணைக்களம் எதிர்கூற விடுத்திருக்குது. அதே போல் இந்த வடக்கு, வடமத்திய மற்றது கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களையும் புத்தளம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும்னு சொல்லி வளிமண்டல திணைக்களம் எதிர்கொள்ள விடுத்திருக்குது. மேலும் நாட்டினுடைய ஏனைய இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யலாம் என்று சொல்லி வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்குது. 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் வளிமண்டல திணைக்களம் விடுத்திருக்குது. அது பதுள, கண்டி, கேகால, குருநாகல், மாத்தளை மற்றது நுவரலை ஆகிய பிரதேசங்களையும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்குது. அதே போல் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டிருக்குது. அதே போல் பல மாவட்டங்களுடைய நீர்த்தக்கங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் கூறியிருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த முத்தையங்கட்டு குளம், அதே போல் தண்ணி முறிப்பு குளம் போன்றவற்றுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல குளங்களுடைய வான்கதவுகளும் வவுனியா மாவட்டத்தினுடைய பல குளங்களுடைய வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களில் பல மக்கள் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நிவாரணங்கள் வழங்கும் திட்டங்களும் அரசாங்கத்தினாலேயும் மற்றது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினாலேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்குது. அதே போல் மக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த மழையுடனான காலநிலையின் பொழுது இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளை ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காக மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் அதே போல் பலத்த காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவிர்த்து கொள்வதற்காக மக்களை பாதுகாப்பான இடங்களிலே இருக்குமாறும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்குரிய உரிய நிவாரணங்களும் இலங்கை செய்தி தங்கத்தினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடர் காலப்பகுதிகளில் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறதுக்காக இலங்கை அரசாங்கம் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குது. அதே போல் எங்களுக்கு விமானப்படையும் இலங்கையினுடைய கடற்படையும் 24 மணி நேரமும் இந்த மக்களுக்குரிய சேவைகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்குது. இந்த நிலையில் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு இலங்கையினுடைய பரிசக திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அசாதாரண காலநிலையிலே கருத்தில் கொண்டு இன்றைக்கு இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காப்போத்திர உயர்தர பரீட்சைகள் சில வாரங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக இலங்கை பரிசக திணைக்களம் தகவலை வெளியிட்டிருக்குது.
அதன்படி நவம்பர் 27, 28, 29 தேதிகளில் நடைபெற இருந்த பரீட்சைகளானது டிசம்பர் மாதம் 21, 22, 23 தேதிகளில் இடம்பெறும் என்று சொல்லி இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருக்குது. ஆகவே இந்த விஷயங்களையும் மக்கள் சரியான முறையில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இனி வரக்கூடிய இந்த அனர்த்தங்களை தவிர்த்து கொள்வதற்காக முன்னாயத்த நடவடிக்கைகளை மக்கள் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.